ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனல்ல கோவிந்த கோடி புக் பற்றி டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு திருமலையில் இருக்கக்கூடிய அன்னமயா பவன்ல டிடிடி ட்ரஸ்ட் போர்ட் மீட்டிங் நடந்திருக்கு. இந்த டிடிடி ட்ரஸ்ட் போர்ட் மீட்டிங்ல டிடிடி சேர்மன் கருணாகர ரெட்டி அவர்களும் டிடிடி இஓ தர்மா ரெட்டி அவர்களும் அவர்களோடு இணைந்து மற்ற பல போர்ட் மெம்பர்ஸும் இணைந்து கோவிந்த கோடி புக்கும் பகவத்கீதை புக்கும் அஃபிஷியலாக இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபாலோவர்ஸ் கோவிந்த கோடி புக் எப்போ இருந்து நமக்கு கடைகளில் கிடைக்க ஆரம்பிக்கும், எந்தெந்த ஸ்டோர்ஸில் நமக்கு இந்த கோவிந்த கோடி புக்ஸ் கிடைக்கும், இதனுடைய ப்ரைஸ் என்ன போன்ற எல்லா விவரங்களும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு அதற்குரிய தெளிவான விளக்கத்தை டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு நடந்த டிடிடி ட்ரஸ்ட் போர்ட் மீட்டிங்கில் கோவிந்த கோடி புக் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கினுடைய விலை, ஒரு புக்கினுடைய விலை 111 ரூபாய். ஒரு புக்கில் 200 பக்கங்கள் இருக்கும். ஒரு புக்கில் 39,600 முறை கோவிந்தா என்ற நாமத்தை எழுத முடியும். இந்த புக்கினுடைய ஒரிஜினல் காப்பி எப்படி இருக்கும் என்பது பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவினுடைய லிங்க்கை இந்த வீடியோவினுடைய கமெண்ட் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த புக் எப்படி இருக்கும் என்பது பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு புக்கினுடைய ரேட் 111 ரூபாய். ஒரு புக்கில் 200 பக்கங்கள் இருக்கும். ஒரு புக்கில் மொத்தம் 39,600 முறை கோவிந்தா என்று எழுத முடியும். ஸோ 10,01,111 முறை கோவிந்த நாமம் எழுதணும் நமக்கு 26 புக் தேவைப்படும். அதே போல 1 கோடி முறை கோவிந்த நாமம் எழுதணும்னா 253 புக்ஸ் தேவைப்படும் என்பதும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோவிந்த நாமம் 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் எல்லாருமே எழுதலாம். 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் 10,01,116 முறை கோவிந்த நாமம் எழுதினால் எழுதிய அந்த ஒரு நபருக்கு மட்டும் இலவசமாக விஐபி பிரேக் தரிசனம் அளிக்கப்படும். அதே போல 1 கோடி முறை கோவிந்த நாமம் எழுதினால் எழுதிய அந்த நபரோடு உட்பட்டு மொத்தம் 5 நபர்களுக்கு இலவசமாக விஐபி பிரேக் தரிசனமும் ஒரு நாள் அகாமடேஷன் இலவசமாகவும் கொடுக்கப்படும் என்பதும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோவிந்த கோடி புக்ஸ் திருமலை மற்றும் திருப்பதியில் இருக்கக்கூடிய அனைத்து டிடிடி புக் ஸ்டால்ஸ்லையும் கிடைக்கும் என்பது பற்றி டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அடுத்து திருப்பதி அல்லது திருமலைக்கு போகிறீங்கன்னா டிடிடி புக் ஸ்டால்ஸில் கோவிந்த கோடி புக்ஸ் இருக்கா என்பது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. திருமலையில் டிடிடி புக் ஸ்டால் திருமலை கோவில் கோபுரத்துக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அதே போல் லட்டு கவுண்டர்ஸ் அன்னப்பிரசாதம் பில்டிங்ஸ் முன்னாடியும் கேலண்டர்ஸ் வைப்பாங்க. அந்த இடங்கள்லையும் நீங்கள் கோவிந்த கோடி புக்ஸ் இருக்கா என்பது செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் இந்த இடங்கள்லையுமே நமக்கு டிடிடி புக் ஸ்டால்ஸ் இருக்குது. அங்கேயும் நீங்கள் இந்த புக்கினுடைய அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் திருப்பதியில் இருக்கக்கூடிய மற்ற டிடிடி டெம்பிள்ஸ் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில், ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவில், அப்பளையகுண்டா, நாராயணவனம், நகுலாபுரம் இது போன்ற கோவில்கள்லையுமே டிடிடி புக் ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் போகிறீங்கன்னாலும் டிடிடி புக் ஸ்டால்ஸில் நீங்கள் இந்த கோவிந்த கோடி புக்ஸ் அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த புக்ஸை வாங்கி இந்த புக்ஸில் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப 10,01,116 முறையோ அல்லது 1 கோடி முறையோ இந்த புக்கில் கோவிந்த நாமம் எழுதி முடித்த பிறகு இந்த புக்ஸை திருமலையில் இருக்கக்கூடிய ஓல்டு ஆர்ஜிதம் ஆஃபீஸில் நம்ம சப்மிட் பண்ணணும். ஓல்டு ஆர்ஜிதம் ஆஃபீஸில் சப்மிட் பண்ண உடனே இந்த புக் காப்பீஸ் எல்லாமே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு இலவச விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கோவிந்த கோடி புக்கில் ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரியாக இருக்கா, ஒரே பர்சன் தான் இதை எழுதியிருக்காங்களா என்பதை அவங்க நிச்சயமாக செக் பண்ணி பார்த்துப்பாங்க. இந்த கோவிந்த நாமம் ஆனது 25 வயதுக்கு உட்பட்ட ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் எழுதலாம். இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் இந்த புக் எப்படி இருக்கும் என்பது பற்றிய வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த புக்கினுடைய ஒவ்வொரு பேஜஸ்லேயுமே காலம்ஸ் இருக்கும். அந்த காலமில் கோவிந்தான்னு நம்ம எழுதணும். எழுதக்கூடியது எந்த லாங்குவேஜாக இருக்கலாம். இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இது போன்ற எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் கோவிந்தான்னு எழுதிட்டே வரலாம். அதற்கடுத்து இன்று நடந்த டிடிடி ட்ரஸ்ட் போர்ட் மீட்டிங்லேயே 20 பக்கங்கள் கொண்ட பகவத்கீதை புக்கும் 5 மொழியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு, தமிழ், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த 5 மொழிகளிலும் 20 பக்கங்கள் கொண்ட பகவத்கீதை புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குழந்தைகளுக்கு எளிமையாக பகவத்கீதை பற்றி புரிந்து கொள்ளும் வகையில் இந்த புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 1,00,000 காப்பீஸ் இந்த பகவத்கீதை புக்ஸ் டிடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்ஸ் குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க.
அதே போன்று இன்று நடந்த டிடிடி ட்ரஸ்ட் போர்ட் மீட்டிங்கில் டிடிடி முதன் முறையாக டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸினுடைய மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகள் கொண்ட கேலண்டர்ஸ் 13,000 காப்பீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிடிடி முதன் முறையாக அப்பலையாகுண்டாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோவில், நாகலாபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வேதநாராயண சுவாமி கோவில், நாராயணவனத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவில், கார்வேட்டி நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவில் மற்றும் ஒண்டிமிட்டாவில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி கோவிலினுடைய மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகள் படம் போட்ட கேலண்டர்ஸ் டிடிடி 13,000 காப்பீஸ் டோட்டலாக இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேலண்டர்ஸுமே திருமலை மற்றும் திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடி புக் ஸ்டால்ஸில் நமக்கு கிடைக்கும். இந்த கோவில்களினுடைய மூலவர் படம் போட்ட கேலண்டரினுடைய ரேட் 20 ரூபாய், உற்சவமூர்த்தி படம் போட்ட அந்த கேலண்டரினுடைய ரேட் 15 ரூபாய். டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸினுடைய இந்த கேலண்டர்ஸ் அல்லது கோவிந்த கோட்டி புக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் திருமலை மற்றும் திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடி புக் ஸ்டால்ஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவர்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.